வாழ்க வளமுடன். ஜெய் சிவா யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறேன். 2 நாளாக என்னென்னா, டிவிலையும் பேப்பர்லேயும் எல்லா நியூஸ்லேயும் வந்து இந்த நிர்மலா சீதாராமன் அவர்களை பற்றி தான். என்னென்னா, அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் பாவம், ஒரு தொழில் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம். அதுலேயும் அவர் வந்து நல்ல பேர் வாங்கினவர் எல்லா இடத்துலையும். ஏன்னா மரியாதைக்குரியவர். ஏன் ஒரு சந்தேகமோ ஒரு இதோ வந்து ஒரு சபையில் கேட்கும்போது கேட்குறதுனால எதுவும் தப்பு வந்துருச்சா? கேட்டது அப்படியே எதாவது பண்ணிட போகிறாங்களா? சரி, கேட்டார், வச்சார், எல்லாம் பண்ணார். அதில் தப்பு இருக்கோ ரைட் இருக்கோ சரியா எனக்கு தெரியாது. என்னுடைய கருத்தை நான் சொல்கிறேன், தெரியாது. அவரை கூப்பிட்டு வச்சு பேசுகிறீங்க. கூப்பிட்டு வச்சு தனி அறையில் பேசும்போது சரி, அவரை வந்து சரி தப்பாக பேசிட்டோமோ நினச்சிட்டு உங்கள்கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்குறாரு. அதை அதோடு விட்டுற வேண்டியதான். ஆனால் இந்த சின்ன பசங்க கோலி ஆடும் தெரியுமா? அந்த பசங்க இப்படி பண்ண, நீ அப்படி பண்ண, இது பண்ணுன்னு சொல்லிட்டு இதை வந்து ஒரு வீடியோ எடுத்து அதை பப்ளிசிட்டி பண்ணி அவரை எவ்வளோ அசிங்கப்படுத்துகிறோமோ அசிங்கப்படுத்துகிறாங்களே. இவங்கெல்லாம் ஒரு அமைச்சர், ஏன்னா ஒரு அமைச்சர் பண்ண வேண்டிய காரியமாக இது. வேறு யாராவது பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல. ஒரு அமைச்சர் வந்து மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் இப்படி பண்ணுறது வந்து எவ்வளோ இது தெரியுமா? பாவம், அவர் அண்ணாமலை வந்து அவர் முகத்தில் வந்து இதாகலை. அவர் மன்னிப்பு கேட்குறாரு நடந்த சம்பவத்துக்கு. அது வந்து ஒரு பாராட்டுக்குரிய விஷயம். செஞ்சது தப்புங்கிறத உணர்ந்துட்டு அடுத்த செகண்டே அந்த அம்மா கேட்டாங்களோ இல்லையோ அவர் கேட்டார். அது வந்து பாராட்டுக்குரிய விஷயம். அதுக்கு மதிப்பு கொடுக்குறோம். தயவுசெய்து என்னன்னா, இவங்க மட்டும் இல்லை, யாருமே ஒருத்தவங்க வந்து தன்கிட்ட வந்து இது பண்ணுறாங்கன்னா அதை வந்து எடுத்து போட்டு அசிங்கப்படுத்து. அவர் மனசு என்ன பாடுபட்டது. அவங்களை சுற்றி உள்ளவங்கெல்லாம் எவ்வளோ மரியாதையாக இருந்திருப்பாங்க. அத்தனையும் வந்து தவிடு பொடி ஆய்க்கிற மாதிரி எல்லாருமே வந்து நல்லது பண்ணுற மாதிரியும் இது பண்ணுறது மாதிரியும் என்னவோ எடுத்து காமிக்கிறாங்களே. அதே இது ஏன் நீங்களாம் மற்றவங்களாம் தப்பே பண்ணியிருக்க மாட்டாங்களா? அதெல்லாம் எடுத்து போட்டால் நாட்டில் என்ன ஆகும் தெரியுமா? ஒருத்தர் வீடியோ எடுத்து போட்டு அசிங்கப்படுத்திக்கிட்டு ஏற்கனவே வீடியோ தொல்லை அந்த தொல்லை அது இதுன்னு ஓடிக்கிட்டு இருக்குது. எடுத்து பேசுகிறது, ஒட்டு கேட்குறது, இதெல்லாம் என்ன பழக்கம்னே தெரில. எந்த கான்வென்ட்டில் படித்தாங்க, எங்கே படித்தாங்கிறது தெரில. இவங்க வந்து போய் நாளைக்கு ஒரு நல்லது சொல்லணுன்னா கூட ஏற்றுக்குருவாங்களா மக்கள் கருத்தை? இந்த மாதிரிலாம் அதை பண்ணாதீங்க, அந்த மாதிரி பண்ணாதீங்கன்னா ஏற்றுக்குவாங்களா? நீங்கள் யாருக்கு எல்லாம் யோசனை பண்ணுறாங்க. இது எதுக்காக சொல்ல வரேன்னா, இது இவங்க மட்டும் இல்லை, யாருமே இந்த செயலை தயவுசெய்து செய்யாதீங்க. ஒருத்தவங்க வந்து மன்னிப்பு கேட்குறாங்கன்னா அது மன்னிப்பு கொடுங்க, மன்னிப்பு கொடுங்க, திட்டுங்க, இல்லை ஏதாவது பண்ணுங்கள். ஆனால் இந்த மாதிரி வீடியோ எடுத்து போட்டு பகிரமாகப்படுத்தி ஒருத்தங்களை அவமானப்படுத்தாதீங்க. இது எவ்வளோ கீழ்த்தரமான செயலுங்கிறது அது எப்படிங்கிறது எனக்கு தெரில. வணக்கம்.